Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தோல்விகளை எல்லாம் புதிய ஆசீர்வாதத்திற்கான வழியாக கர்த்தர் மாற்றி தருவார். தோல்வி உங்களை கீழே தள்ளிவிடும் என்று எண்ணி சோர்ந்து போகாதேயுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடியால் அதுவே ஆசீர்வாதத்தின் ஏணிப்படியாய் மாறிவிடும். ஜனங்கள் இன்று பலவித பயங்களின் ஆவியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். வியாதி வந்துவிடுமோ, வேலை பறிபோய்விடுமோ, மற்றவர்கள் நமக்கு பகைவர்களாகி விடுவார்களோ, கணவன் கைவிட்டு விடுவானோ, பிள்ளைகள் மரித்து விடுவார்களோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்றெல்லாம் எண்ணி எண்ணி பயப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள். தோல்வியின் எண்ணத்தோடு கூட தத்தளிக்கிறார்கள். தோல்வி ஏற்படுவதற்கு முன்பதாகவே தோல்வி மனப்பான்மை அவர்களை மேற்கொண்டு விடுகிறது. தோல்விகளால் பாதிக்கப்பட்டவர்கள் உலகத்தார் மத்தியிலே 2 காரியங்களை செய்யக்கூடும். ஒன்று, மனமுடைந்து சோர்வடைந்து போகக்கூடும், அல்லது வைராக்கியம் கொண்டவர்களாய் தோல்வியை வெற்றியாக மாற்ற முயற்சி செய்யக்கூடும். அக்கினி ஒன்றுதான், ஆனால் அது படும்போது மெழுகு தண்ணீரை போல கரைந்து போகிறது. அக்கினியால் களிமண்ணோ இறுகி பலன் கொள்கிறது. தோல்வி என்பது ஒன்றுதான். உலகத்தார் ஆறுதல் பெற முடியாமல் கவலைப்பட்டு தோய்ந்து போய் வாழ்க்கையை கசப்படைய செய்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அதற்காகவே கிறிஸ்து தம்முடைய ஜீவனை மரணத்தில் ஊற்றி கொடுத்தார் என்பதை மறந்து போகாதேயுங்கள். ஏதேனில் மனிதன் தோல்வியை கண்டது உண்மைதான். அவனுடைய ஆத்துமா சாத்தானுடைய வஞ்சனையால் ஏமாந்து போயிற்று. ஆனால் கர்த்தரோ மனுஷனை தோல்வியிலேயே நிலைக்க விடவில்லை. அந்த தோல்வியையே ஜெயமாய் மாற பண்ணினார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தின் மூலமாக சத்துருவை ஜெயித்து நம்மை ஜெயங்கொண்டவர்களாக விளங்க செய்தார். கிறிஸ்துவின் காயப்பட்ட கரங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வணையும் கரங்களாக இருக்கின்றன. உங்களுடைய தோல்வியை எல்லாம் அவர் ஜெயமாக மாற்றுகிறார். களிமண்ணாலானதும் உடைந்ததுமான பாத்திரங்களாகிய உங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக வணைகிறார். தோல்வியால் மனம் சலித்து போய் பிரயோஜனமற்றவர்களாக இருந்த உங்களை கிருபையின் பாத்திரங்களாக உருவாக்குகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை, உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரியுங்கள். யுத்தத்தில் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ராஜா அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்வான். படையாயுதங்களை சேகரிப்பான். போர் வீரர்களுக்கு நல்ல பயிற்சி அளிப்பான். நவீன யுத்த முறைகளை கையாளுவான். தனக்கு ஆதரவாக பல ராஜாக்களின் நட்புறவுகளை பெற்றுக்கொள்வான். எப்போதும் ஆயத்த நிலைமையிலிருந்தால் யுத்த நாளில் கலங்க வேண்டியதிருக்காது. பொதுவாக மாணவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் போது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வேத வசனத்தினை மேற்கோள் காட்டுவார்கள். பரீட்சைக்கு நன்றாக படித்து ஆயத்தமாயிருக்கிறவர்கள் பயப்பட தேவையில்லை.
அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு தன்னம்பிக்கையோடு பரீட்சையை எதிர்கொள்ளுவார்கள். ஆனால் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல் விளையாட்டு என்றும் சினிமா என்றும் போய் நண்பர்களோடு அரட்டை அடித்து கொண்டிருந்தால் எப்படி பரீட்சையில் வெற்றி பெற முடியும்? ஆயத்தமில்லாதவன் தோல்வியையே தழுவுவான் அல்லவா? கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு யுத்த நாள் உண்டு. அதுதான் கிறிஸ்துவின் வருகையின் நாள். சகல மரணத்தின் வல்லமையை முறித்து மகிமையின் மேல் மகிமை அடையக்கூடிய நாள். கிறிஸ்துவின் வருகை இருக்கிற அதே நாளில் அந்தி கிறிஸ்துவும் இந்த பூமியிலே புகுந்து விடுவான். கர்த்தருடைய வருகையானாலும் அல்லது மரண நாளானாலும் எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பீர்கள் என்றால் கவலைப்பட வேண்டியதே இல்லை. எக்கால சத்தம் தொனிக்கும் போது மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தரோடு இருக்கும்படி எடுத்து கொள்ளப்படுவீர்கள். ஆயத்தமாயிருக்க வேண்டியதின் அவசியத்தை குறித்து இயேசு புத்தியுள்ள கன்னிகைகளின் ஓமையிலே சொன்னார். வருகையில் கைவிடப்படுவது எத்தனை பரிதாபமானது! அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சியிலே சிக்கி படாத பாடு பட வேண்டியதிருக்குமே. அந்த நாட்களிலுள்ள உபத்திரவம் தாங்க முடியாததாய் இருக்குமே. அந்தி கிறிஸ்துவின் கடுமையான ஆட்சி ஒரு பக்கமும் கர்த்தருடைய கோபாக்கினை கலசங்கள் ஊற்றப்படுவது மற்றொரு பக்கமும் துன்பப்படுத்துமே. உலகம் தோன்றினது முதல் இதுவரை இல்லாத பயங்கரமான உபத்திரவம் அந்த நாட்களிலே உண்டாயிருக்கும். இந்த கிருபையின் நாட்கள் கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அன்பினால் கொடுக்கப்பட்ட இரக்கத்தின் நாட்களாகும். உங்களை கர்த்தருடைய மகிமையான வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதற்கென்று ஊழியர்கள் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். வேத புத்தகம் இருக்கிறது. தேவ பிரசன்னம் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, யுத்தத்தின் நாளுக்காக என்னை பயிற்றுவிப்பதற்காகவும் எனக்கு ஜெயத்தை அருளுகிறதற்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, என்னுடைய உபத்திரவங்களிலிருந்து என்னை வெளிக்கொணர்வதற்காக பெரும் பாடுகளை சகிக்கும்படி இந்த உலகிற்கு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் துரைத்தனங்களையும் இருளின் வல்லமையையும் முறிந்து கொண்டு அவற்றின் மேல் வெற்றி சிறந்தீர். உம்மால் மாத்திரமே உபத்திரவங்களின் மேல் எனக்கு வெற்றியை அருளி செய்ய முடியும். என்னுடைய முழு இருதயத்தோடும் உம்மை பின்பற்றவும் உம்மை பூரணமாக நம்பவும் எனக்கு உதவி செய்யும். என்னை நீர் மீட்டு கொண்டதும் என் சத்துருவின் மீதும் மலை போன்ற உபத்திரவங்கள் மேலும் எனக்கு வெற்றியை தந்ததுமான சிலுவையை பற்றி மாத்திரமே நான் மேன்மை பாராட்ட கிருபை செய்யும். என்னுடைய யுத்தங்களை நடத்துவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். சிலுவையில் நீர் எனக்கு காட்டிய நித்திய இரக்கத்திற்காகவும் தயைக்காகவும் ஏற்கனவே எனக்காக சம்பாதித்து விட்ட வெற்றிக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மால் நான் அதிக கிருபையும் கனமும் ஆசீர்வாதமும் பெற்றுள்ளேன் என்று அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.